மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 2 அப்டேட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்டேட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 எக்ஸாம் அண்ட் டிசம்பர் 2025 எக்ஸாம் வந்து கம்பைன் பண்ணி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு பிடிஎஃப் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக யூனிவர்சிட்டியில் இருந்து வாட்ஸ்அப் சேனலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 அண்ட் டிசம்பர் 2025 செமஸ்டர் வந்து கம்பைன் பண்ணி கண்டக்ட் பண்ண போகிறதில்ல, வித்ட்ரான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 2025 எக்ஸாம் செமஸ்டர் மட்டும் தான் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் இப்போ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஜூன் 2025 எக்ஸாமுக்கு மட்டும் தான், அதாவது C25 பேட்ச் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இப்போ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. A25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓப்பன் ஆகாது. ஏன்னா டிசம்பர் 2025 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் A25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ டிசம்பர் 2025 எக்ஸாம் வந்து அவங்க வித்ட்ரா பண்ணுறதுனால A25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் இப்போ நடக்காது. திரும்ப எப்போ நடக்கும் அப்படின்றத அவங்க தான் திரும்ப இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஜூன் 2025 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற போர்ட்டல் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. யாரெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணுமோ சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க. அடுத்த அப்டேட், இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. C25 பேட்சுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர், A24 பேட்சுக்கு செகண்ட் செமஸ்டர், C24 பேட்சுக்கு தேர்ட் செமஸ்டர், A23 பேட்சுக்கு ஃபோர்த் செமஸ்டர், C23 பேட்சுக்கு ஃபிஃப்த் செமஸ்டர், A22 பேட்சுக்கு சிக்ஸ்த் செமஸ்டர். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31/12/2025 நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸு, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை முடித்தா தான் உங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதில் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி அண்ட் அக்ரி கொடுத்து இதில் டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்டர்னல்ஸ் ஓப்பன் ஆகிடும். இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் ஐ சிம்பிளில் அந்த வீடியோ லிங்க் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.